What's up, ladies and gentlemen, boys and girls? Welcome to my YouTube channel. நம்மளோட சக சிஎஸ்கே கன்னிஸ் தமிழ்நாட்டின் ஜெய்ஷா மதன் and தமிழ்நாட்டின் சந்தீப் கிஷன். அவர் தமிழ்நாடா இல்ல ஒரு தெலுங்கு தான் நினைக்கிறேன், அதனால கரெக்ட். தமிழ்நாட்டின் சந்தீப் கிஷன் தனுஷ் இருக்காப்ல. வெல்கம் பாய்ஸ். ஸோ ஐபிஎல் 2026 பிளே ஆஃப் டைம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் நாளைக்கு தரம்சாலால ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் நடக்குது. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், சாரி அப்படி சொல்லக்கூடாது, அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். எனிவே, பிஃபோர் டாக்கிங் அபவுட் தட் மேட்ச், ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது டீமா பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுக்கணும். மதன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம எல்லா டீம்ஸுக்கும் தனித்தனியா ப்ரிவியூ பண்ணோம். அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது நம்ம சேனல்ல ஒரு ஆர்சிபி நண்பர் அப்ப இருந்தாரு. அவர் சொன்னாரு, ஜாஃப்ரா ஆர்ச்சர்லாம் நான் பிளேயிங் லெவன்ல எடுக்க மாட்டேன் ப்ரோ, அவர் ஒரு ஸ்கேம் பிளேயரு, அவர் கடைசி ஐபிஎல் எப்போ நல்லா ஆடினாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், என்னங்க ப்ரோ பேசுறீங்க, ஜாஃப்ரா ஆர்ச்சர் கிளட்ச் பிளேயர் ப்ரோ, அவர் சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு. ஐ வுட் நெவர் டிராப் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃப்ரம் மை பிளேயிங் லெவன் இஃப் இஸ் ஃபிட் அப்படின்னு. அது ஏத்த மாதிரி கடைசி மேட்ச் வின் பண்ணி ஆகணும், வின் பண்ணா பிளே ஆஃப் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல அகேன்ஸ்ட் எம்ஐ சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் ஜாஃப்ரா ஆர்ச்சர், வெல் பிளேட். நவ் மூவிங் ஆன் டு குவாலிஃபயர் 1. ரெண்டு டீம்ஸுக்குமே ரொம்ப இந்த மேட்சை கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. யூஸ்வலா குவாலிஃபயர் 1 ஜெயிக்கிறவங்க 70% ஆஃப் த டைம் மேட்சை வின் பண்ணிடுவாங்க ஃபைனல்ஸ்ல. ஸோ அப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது வெரி வெரி குரூஷியல் மேட்ச் அந்த கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டு டீமும் என்ன பண்ணணும், கண்டிப்பா ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பீங்க, ஸ்டாட்ஸ் குரு மதன். ரெண்டு டீமும் என்ன பண்ணணும், what will be the combinations, balance, whatever it is, please. ரெண்டு பேருமே ஈக்குவலா வின் பண்ணிருக்காங்க. 18 பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் ரெட் மட்டும் தான் டிஃபரன்ஸ். மத்தபடி எதுவுமே இல்ல. என்னன்னா சிஎஸ்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஜிடிக்கு. ஒருவேளை சிஎஸ்கே அந்த மாதிரி ரொம்ப மார்ஜின்ல வின் பண்ணாம இருந்தாங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஆர்சிபி வந்திருக்கும். ஸோ என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அது கொஞ்சம் பயங்கரமான கேமா இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ். ஸோ குடோஸ் டு போத் டீம்ஸ், ஜிடி அண்ட் ஆர்சிபி. நல்ல கேம் விளையாடி இருக்காங்க ரெண்டு பேரும். 18 பாயிண்ட்ஸ் கன்சிஸ்டன்டா விளையாடி இருக்காங்க. ரெண்டு பேர் மேலேயும் பெருசா ஜிடிக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. ஆர்சிபியாவது நிறைய இருந்தது, பட் ஜிடிக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் இந்த மாதிரி யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு, நம்ம ரெண்டு பேர் நேரா போன கேம்ல ஆரம்பிச்சாங்க ஒண்ணு. அங்க நான் சொன்னேன் ப்ரிவியூல சொன்னேன், இந்த மாதிரி டீம் ஒர்க்கர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க அடிக்க போறாங்கன்னு. கரெக்டா நம்மள ஏறி மிதிச்சுட்டா போனாங்க சேப்பாக்ல. அங்க ஆரம்பிச்சுதான், அப்புறம் ஃபுல்லா ஏறுமுகம் தான். சோ குரோஸ் டு போத் டீம்ஸ். இப்போ இவங்க என்ன வின் பண்ணணும்னா, ஸ்டாட்ஸ் படி பார்த்தா டாஸ் வின் பண்ணணும். நைட் கேம் தர்மசாலா ஆடின மொத்தம் 3 கேம் ஆடி இருக்காங்க. ஒரு டே கேம் வெங்கடேஷ் பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணாங்க. 2 நைட் கேமே சேசிங்ல வின் பண்ணிருக்காங்க. 200+ ஸ்கோர்ஸ். மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மேஜிக்கல் நம்பர் இந்த இடத்துல நைட் கேம்ல 225 to 230. இந்த கேம் அடிச்சா மட்டும் தான் உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் ஜிடி ஆர்சிபி ரெண்டு பேருமே டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணது 4 கேம்ல ஜிடி ஆர்சிபி 3 கேம் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. 6 கேம்ல ஜிடி 4 வின் பண்ணிருக்காங்க. சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் பார்த்தாலுமே அவங்க ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். பட் ரெண்டு டீமுமே 200+ ரன் கொடுத்தா டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஜிடி மட்டும் தான் 155 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க, which is against ஆர்சிபி. சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் ஒரு மாதிரி இவங்க இல்ல ப்ரோ, டிஃபெண்ட் இல்ல ப்ரோ, அது சேஸ் தான் நினைக்கிறேன். சேஸ் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு பேருக்குமே அந்த 200+ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி தர்மசாலால உங்களுக்கு ஜூ வருமா வராதா இன்னும் தெரியாது. ஏன்னா தர்மசாலா அதிகமா குவாலிஃபயர் 1 நடந்தது கிடையாது எனக்கு ஞாபகம். ஏன்னா பஞ்சாப் ஃபைனல் வந்து கிடையாது. சோ மோஸ்டா உங்களுக்கு முல்லன் போர் மொஹாலி தான் இருந்திருக்கும் அப்பெல்லாம். சோ தர்மசாலால ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபயர் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ பிச்சை இவனா வச்சிருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி சேசிங் டீம் தான் வின் பண்ணும். யாரு டாஸ் வின் பண்றாங்களோ கண்ணை முட்டி சேசிங் எடுக்க போறாங்க. சோ ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னாலுமே என்னமே சொல்ல முடியல ப்ரோ. ரெண்டு பேருமே ஈக்குவல் சான்சஸ் தான் சொல்ல முடியும். 50-50 தான். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் டாஸ், இவங்க ஆடி வந்த குரூஷியல் கேம்ஸ்லாம் பாக்குறப்போ சேசிங் டீம் வில் ஹேவ் அன் அப்பர் எட்ஜ். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங் ரெண்டு பேர்ல யாரும் ஸ்ட்ரகிள் ஆவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆர்சிபிக்கு இன்னும் எட்ஜ். ஜிடிக்காவது தே ஹேவ் சம் பவுலிங் அட்டாக், அட்லீஸ்ட் தே கேன் ட்ரை. பட் ஆர்சிபி கண்டிப்பா சேஸ் பண்ணாதான் வின் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா இட் மைட் பி குரூஷியல் ஃபார் देम. பாப்போம். தனுஷ், உங்களோட தாட்ஸ் அபௌட் தி மேட்ச்? இப்போ மேட்ச் தரம்சாலால நடக்கிறதுனால கிளியரா தெரியுது, டாஸ் வின் பண்றவங்க கண்டிப்பா சேசிங் தான் எடுப்பாங்கன்னு. இந்த சீசன் இல்ல, இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஸ்டாட்ஸ்மே நமக்கு என்ன சொல்லுன்னா, சேசிங் டீமுக்கு தான் ஃபேவர் அதிகமா இருக்கு இந்த பிச்சில். இப்போ பட்டிதர் டாஸ் வின் பண்ணாலும் சேசிங் தான் எடுக்க போறாரு, கில்லா இருந்தாலும் அதான் பண்ண போறாங்க. அதே மாதிரி இப்போ பெங்களூர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, வெங்கி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு போன மேட்ச். இப்ப சால்ட் வெளியே இருக்காரு. 3 ஃபாரினர்ஸ் வச்சு விளையாடுனாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த மேட்ச் சால்ட் வந்தாருன்னா அவங்க காம்பினேஷன்ஸ்ல எதை மாத்துவாங்க? வெங்கடேஷ் ஐயரை உள்ள வச்சிருப்பாங்களா, யார வெளியே எடுப்பாங்க? ஏன்னா படிக்கல எடுக்க முடியாது.
சரிங்களா? படிக்கல டச்சே பண்ணக்கூடாது, நம்ம படிக்கல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி இருக்க பட்சத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஷெஃபர்ட் நீங்க எடுக்கணும்னு சொல்ல கூட அப்பயும் ஒரு 3 ஃபாரின் பிளேஸ் வந்துரும்ல. அப்ப 3 ஃபாரின் பிளேஸோட தான் அவங்க போவாங்களா அப்போ? அது கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா நல்லா இருந்த காம்பினேஷன்ஸ்ல வந்து வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொண்டு வந்து தப்பாவல, இன்னும் நல்லதா போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ண போற, அதாவது நல்லா வெரி இல்லாத ஒரு ஹெல்தி பிளேயர் இருந்தா ஹெட்டிங்ஸ். கூட பொறுக்கி எடுத்துடலாம். அது அவங்களுக்கு ஒரு எட்டேக் ஆயிடுச்சு, தேவையில்லாம வெங்கடேஷ் ஐயர் நல்லா விளையாடுனது ஆக்சுவலா. இப்போ அதனால அந்த காம்பினேஷன்ஸ்ல என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜிடி வந்து பார்த்தா பவுலிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் வந்து ஜிடி பேட்டிங் ஆர்டர் வீக்குன்னு தான் சொல்லுவேன். டாப் ஆர்டர் 3 பேரை கழட்டிட்டா ஜிடியோட நிலைமை என்ன ஆகும்லாம் தெரியாது. அன்னைக்கு புவனேஷுக்கு மட்டும் ஓவர் ஒர்க் ஆயிடுச்சுன்னா புவியில் ஆசலுட் 2 பேர்ல யாருக்காச்சும் ஒர்க் ஆகி 2 பேர் 3 பேரை கலட்டிட்டாங்கன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, ஜிடி செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி. சேசிங்லயுமே பட்லர், கில், சுதர்சன் இல்லைன்னா அவங்க அடிப்பாங்களான்லாம் கண்டிப்பா 200 அடிச்சிட்டாலே போதும் பெங்களூர், இவங்க 3 பேரை கழட்டிட்டா. ஐடியலா இந்த பிச்சுக்கு வந்து 220+, நீங்க சொன்ன மாதிரி மேஜிக் நம்பர் வந்து 220+ தான் வந்து இது. 200 நல்ல ஸ்கோர் தான். ஒரு பவுலிங் யூனிட் வீக்கா இருந்தா 200 நல்ல ஸ்கோர். ஆனா ஆர்சிபி மாதிரி பவுலிங் யூனிட்டுக்கும் சரி, ஜிடி கிட்டயுமே பயங்கரமா இருக்கு பவுலிங். ஸோ கண்டிப்பா 220 மேல அடிச்சாதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சேசிங்ல வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இப்ப ஸ்ட்ராங் வைஸ்ன்னு பார்த்தா பவுலிங்ல வந்து தரமா இருக்காங்க ஜிடி, டவுட்டே கிடையாது. எல்லாம் பீக் ஃபார்ம்ல இருக்காங்க, ஃபயரா இருக்காரு ரபாடாலாம். இந்த பக்கமும் பார்த்தா ஆசல்வுட் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலுமே புவனேஷ்குமார் ஒரு பக்கம் சூப்பரா பண்றாரு. ஸ்ட்ரென்த் வந்து 2 பேருமே ஈக்குவல் பிரதர். என்ன கேட்டா ஜிடியை விட ஆர்சிபிக்கு வந்து அப்பர் ஹேண்ட் கொஞ்சம் இருக்கு இந்த மேட்ச்ல. எதனால சொல்றேன்னா காம்பினேஷன்ஸ்ல வந்து அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுல டவுட்டே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க. அன்லெஸ் வந்து ஜிடி வந்து பவுலர்ஸ் வந்து அன்னைக்கு ஜிடியோட பவுலர்ஸ் இவ்வளவு நாள் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபிஐ இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் அடி வாங்கின மாதிரி வாங்க வாய்ப்பு இருக்கு ஜிடி கிட்ட. மத்தபடி ரெண்டு ஒரு டீமும் பாயிண்ட் கரெக்டா இருக்கு. சொல்லிக்கிறேன். ஒரு எல்லாம் சீக்வன்ஸ்ல கரெக்டா சொல்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஓகே, நீங்க சொல்றது ஓகே. நான் பவுலிங் ஏன் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்றேன்னா, இவங்களுக்கு அந்த பேஸ் அட்டாக் பாத்தீங்கன்னா 4 பேருமே வந்து ஃபேரி பேஸ் அட்டாக். அங்க பேஸ் நல்லா ஒர்க் ஆயிருக்குன்றப்போ வேரியேஷன் நல்லா இன்டு த பாடி டெலிவரி அண்ட் ஸ்லோ டெலிவரிஸ் போட்டது வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆயிருக்கு அந்த இடத்துல. எஸ்பெஷலி மாதவ திவாரி போட்டதுலாம் உங்களுக்கு அதிகமா ஒர்க் ஆயிருக்கு நைட் கேம்லன்றப்போ. அந்த அட்வான்டேஜ் குவைட், அதாவது நீங்க சொல்ற டாப் 3 தான் பிரச்சனையே கிடையாது. அவங்க என்ன அவங்களோட டெம்ப்ளேட் என்னன்னா டாப் 3 பவுலிங், இதை வச்சுதான் இவ்வளவு கேம் வந்திருக்காங்க. டஃப் டீம்ஸ் அடிச்சுதான் வந்திருக்காங்க, எஸ்ஆர்ஹெச், ஜிடி அப்படின்ற டீம் அடிச்சுதான் வந்திருக்காங்கன்றப்போ ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த பவுலர்ஸ். அவங்க ரஷித் கானியே வந்து 6th பவுலர் மாதிரி தான் பாக்குறாங்க, கம்ப்ளீட் பண்ணவே இல்லை நிறைய கேம். பட் இங்க ஆர்சிபிக்கு ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டர் என்னன்னா புவியை தாண்டி அந்த தேர்ட் டயர் பவுலர், அதாவது இந்த பெனல்டிமேட் ஓவர் போடக்கூடிய பவுலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேசல்வுட் மேபி பேக் எந்த டைம்னா ஃபார்முக்கு வரலாம். பட் அவங்க அந்த ரொமாரே ஷெப்பர்ட் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் அவங்க யூஸ் பண்றப்போ ரசிக்தார் சலாம் போன வாட்டி 3 விக்கெட் எடுத்தாரு, விச் இஸ் டே கேம், நைட் கேம் கிடையாது. சோ அந்த இடத்துல அவங்க மேபி அடி வாங்கலாம். அவங்களுக்கு அதான் சொல்றேன், ஜிடி ஒரு 220 எதிர்பார்க்கறாங்கன்னா +15 ஆர்சிபி அடிக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இஃப் தே கோயிங் டு டிஃபெண்ட். ஏன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க புவியை மட்டும்தான் புவி எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு, ஹேசல்வுட் இனிஷியல் பேசாத டைம்ல நல்லா போட்டாரு. பட் குருணால் பாண்டியா, சுயா சர்மா 2 பேரும் இங்க 8 ஓவர் போட முடியுமா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன் டர்ம்ஸ் பட்லர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாலோ கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களால அந்த 8 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, ரொம்ப ரேஷப்பட 6th பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுமான்றப்போ அந்த இடத்துல தே மைட் ஸ்ட்ரகிள்னு ஒரு ஆப்ஷன் தோணுது. பிகாஸ் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அவங்க புவி தான் ஸ்பிரிட், அவங்களுக்கு அந்த ரொம்ப ரேஷப்படும் பெருசா போடல இம்பாக்ட்ல. அண்ட் ரசிக்தார் சலாம் அங்கங்க போடுறான்றப்போ இவங்களுக்கான சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அர்ஷித் கான் கூட பெட்டரா போட்டுருக்காங்க. சோ அந்த ஸ்ட்ரென்த் ஜிடிக்கு இருக்கு. 50 அதான் லைட் எட்ஜ் தான், ரொம்ப அட்வான்டேஜ் கிடையாது. ஜிடிக்கு இந்த கொஸ்டின் இருக்கு, 6th பவுலிங் ஆப்ஷன் ப்ராப்பர் 6th பவுலிங் ஆப்ஷன். ஆனா இவங்களுக்கு அந்த 6th பவுலிங் ஆப்ஷன் ரொம்ப ரேஷப் பண்றப்போ இப்ப நீங்க யோசிக்கிற மாதிரி சால்ட்டை கொண்டு வரப்போ ரொம்ப ரேஷப் மேல கை வச்சிட்டாங்கன்னா அதுவும் போச்சு. சோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால குவைட் என்ன சொல்றது, அவங்கள விட கொஞ்சம் வந்து டவுன் ஆகுது. அதுவும் டாஸ் தோத்துறாங்க இன்னும் கஷ்டமா இருக்குது இந்த டாஸ். ஓகே, ஃபேர் இனஃப். சி, எனக்குமே ஆன் பேப்பர் ஜிடியை விட ஆர்சிபிக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபார் சிம்பிள் ரீசன், மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு, ஹெவிலி ரிலையன்ட் ஆன் த டாப் 3. பட் என்னன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா தி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டாப் 3னா அது குஜராத் டைட்டன்ஸ் தான். அவங்க வந்து நம்ம சொல்லலாம் டாப் 3 ரிலையண்டா இருக்காங்க, காலியானா அவ்வளவுதான், காலி ஆக மாட்டாங்களே. எல்லா மேட்சும் வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ரொம்ப பேக் பண்ணி ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா ஆடுறாங்க. ஸோ ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் த டாப் 3 பெர்ஃபார்ம் ஒன் மோர் டைம். பட் தட் பீங் செட், போன வாட்டி இப்படிதான் டாப் 3 ரிலையண்டா இருந்து பிளே ஆஃப் வந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த பிளே ஆஃப்ல வந்து அது பேக் ஃபயர் ஆச்சு, ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆனாங்க. பட் இந்த வாட்டி அவங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும்னா, போன வருஷம் சிஎஸ்கேவால 3rd பொசிஷனுக்கு வந்தாங்க, இந்த வாட்டி சிஎஸ்கேவால டாப் 2 போயிருக்காங்க. ஸோ டாப் 2 போனதுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் இருக்கிறதுனால அண்ட் ஃபைனல்ஸ் ஆல்சோ இன் அகமதாபாத் அப்படின்றதுனால குஜராத் டைட்டன்ஸ் இஸ் கோன் பி அ வெரி வெரி லீத்தல் டீம்.
ஆர்சிபிக்கு இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த 4 டீம்ஸ்ல எஸ்ஆர்எச் விட குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது. ஃபார் சிம்பிள் ரீசன், மதன் சொன்ன மாதிரி டெட்லி போலிங் வச்சிருக்காங்க. ரபாடாலாம் இவ்வளவு பீக் ஃபார்ம்ல ஐபிஎல் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. போட்டு உடைக்கிறாரு, பேட்ஸ்மேனை வந்து மோதுறாரு. ஸோ சிராஜும் இந்த மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை. எக்ஸ்ட்ராடினரி போலிங் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஹெல்தி ஹெட்டேக் இருக்கு. தனுஷ் சொன்ன மாதிரி ஐ வுட் பி டெம்ப்டட் டு பிளே வெங்கடேஷ் ஐயர் ப்ரோ. அவரை டிராப் பண்றதுக்கு எனக்கு மனசு வராது. லாஸ்ட் 2 மேட்ச்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணது. ஃபில் சால்ட்டை வந்து டிராப் பண்ண முடியாதுதான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் என்னன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல வெங்கடேஷ் ஐயர் நல்லா பண்ணிருக்கும் போது ஃபில் சால்ட் எனிவே இவ்வளவு நாள் உட்காந்துட்டாரு. இப்ப வந்தோன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையா அப்படின்றது வந்து ஹி மைட் பி ரஸ்டி ஆல்சோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வர்றது. சோ அதனாலதான் நான் சொன்னேன் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆடணும், ஃபில் சால்ட்டை கூட உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு. ஐ நோ யூ கைஸ் வில் ஹேவ் அ டிஃபரெண்ட் ஒப்பீனியன். ஆல்சோ ஒருவேளை கை வைக்கணும் அப்படி ஃபில் சால்ட் ஆடணும்னா எனக்கு தெரிஞ்சு நியாயமா ஆர்சிபில யார் மேல கை வைக்கலாம்னா ஜிதேஷ் சர்மா. பட் என்னன்னா ஜிதேஷ் சர்மா கீப்பிங் எக்ஸ்ட்ராடனரியா பண்றாரு. ரஜத் படிதாருக்கு அப்புறம் அவர் தான் கேப்டனா பாக்குறாங்க. சோ அதனால ஜிதேஷ் சர்மாவை உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ இப்படி இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயரை நீங்க வெளியே உட்கார வைப்பீங்களா ஃபில் சால்ட்டுக்காக? எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் ப்ரோ. ஃபில் சால்ட்டோட இம்பாக்ட் வந்து இருந்தாலும் ஆஃப்டர் இன்ஜுரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ரஸ்டி பாயிண்ட்ஸ் இருக்கும். என்னன்னா ஃபில் சால்ட் நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம், அது வந்து ஒரு பிரேவ் கால் தான். எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. இன் டர்ம்ஸ் என்ன சொல்ல ஸ்ட்ராங்கா நீங்க சேஸ் பண்ண போறீங்கன்னா ஃபில் சால்ட் இம்பாக்ட்ல வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட் ஐ வில் பிளே ஃபார் வெங்கடேஷ் ஐயர். ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு சேசிங்ல ஃபில் சால்ட்டோட ஃபேக்டர் வந்து ரொம்ப ஹையா ரேட் ஆகும். ஏன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நிறைய சேஸ் பண்ண போறீங்க, ரன்ஸ் இவ்வளவு இருக்குன்னா ஃபில் சால்ட் வந்து இம்பாக்ட்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பீயிங் ரஸ்டி ஒரு பேட்டிங் மட்டும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப நான் வெங்கடேஷ் ஐயர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ்ல வச்சுப்பேன். சோ தேவதத் படிக்கல் பதிலா ஐ யூஸ் ஃபில் சால்ட் அஸ் இம்பாக்ட். பட் அப்படி கை வைக்கனா கூட என்ன ரொமாரி ஷெபர்ட் மேல மட்டும் தான் கை வைக்க முடியும். சோ அந்த ஆப்ஷனை நான் யோசிச்சுப்பேன், எனக்கு யார் மேல கை வைக்க முடியும். இப்போ நான் இம்பாக்ட்ல வந்து மூணு பேர் தான் ஆட போறாங்க. ரொமாரி ஷெபர்ட், ஜாஷ் ஹேசல்வுட், அதுக்கப்புறம் வேற யார் ஆடுவாங்க மூணாவதா? ஜாஷ் ஹேசல்வுட், ரொமாரி ஷெபர்ட், டிம் டேவிட். 3 பேர் தான் இருக்காங்க. சோ 3 பேர் நீங்க இம்பாக்ட்ல 3 பேர் தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. இம்பாக்ட்ல ஆப்வியஸ்லி யூ வில் யூஸ் என்ன சொல்றது, நீங்க சுயா சர்மா யூஸ் பண்ணுவீங்க இது பர்ச்சேஸ் பண்ணனா. சோ சுயா சர்மா பிளேயிங் லெவல்ல வச்சுட்டு இம்பாக்ட்ல ஃபில் சால்ட் யூஸ் பண்ணிக்க. ஏன்னா அவரோட பாடி இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. மேபி அவங்க குவாலிஃபை டூர் ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இந்த கேம் விட்டா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, அடுத்த கேம் ட்ரை பண்ணிக்கலாம் கூட இருக்கலாம். சோ தே ஹேவ் ஒன் சாய்ஸ்ன்றப்போ எனக்கு ஏற்ற வரைக்கும் இம்பாக்ட்ல வச்சுக்கிட்டு சேசிங்ல யூஸ் பண்ணா ஃபில் சால்ட் வைஸா இருக்கும்னு தோணுது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மேனேஜ்மெண்ட் கால். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பாடி கண்டிஷன் தெரியும். நம்ம இங்க உட்காந்துட்டு பேச முடியாது. சோ இஃப் பாடி இஸ் ஃபிட் நல்லா ஆடுறாருன்னா பிளேயிங் லெவல்ல ஆட வைக்கணும். இல்லன்னா வந்து நீங்க இம்பாக்ட்ல வச்சுட்டு பண்ணிடலாம். இல்லன்னா ஓகே நீ ஒரு ரெஸ்ட் எடுப்பா, டீம் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். இதான் தேர்ட் ஆப்ஷன். தனுஷ், உங்களோட தாட்ஸ் அபௌட் ஃபில் சால்ட், வெங்கடேஷ் ஐயர்? இல்ல ப்ரோ, நான் ஜிதேஷ் சர்மாவெல்லாம் உட்கார வைக்க கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டேன் ப்ரோ. டீம் கொலாப்ஸ் ஆனா அவர் தான் ப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் கண்டிப்பா டீம் வேணும் ப்ரோ. அவரு உட்கார வைக்கிறாரு யூஸ் ஆகும். அதானே I wish my top order would play so that I will perform and win man. நானும் அதுக்கு தான் காத்துனேன் எப்போ வரும்னு. இல்ல ப்ரோ, இல்ல லிட்டரலா ஒரு வைஸ் கேப்டன் வேற. சோ வந்து உடனடியா கில்ல நம்ம T20 வேர்ல்ட் கப்ல இருந்து தூக்குன மாதிரி ஜிதேஷ் சர்மாவெல்லாம் ஸ்குவாட்ல இருந்து எடுக்கிறது ரொம்ப தப்பு. அவர் இருக்கணும் டீம்ல. ஆனா ஃபில் சால்ட்டா வெங்கடேஷ் ஐயர் இருக்கும்போது ஃபில் சால்ட்டை நான் கண்டிப்பா ஆடணும்னு சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா ஃபில் சால்ட் வந்து கிளட்ச் பிளேயர். அவர் போன வருஷம் கூட ஃபைனல் எதுவும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணனாலுமே அவர் இருக்கிறதே ஃபீல்டிங்லயுமே சரி நம்ம பாத்துருக்கோம். ஃபில் சால்ட் சரியான ஃபீல்டரு. அதே மாதிரி இப்ப வெங்கடேஷ் ஐயர் செம ஃபார்ம்ல இருக்காரு, அதை நிறுத்த முடியாது. அதுவும் பிளே ஆஃப் மாதிரியான ஒரு மேட்ச்ல நிறுத்த முடியாது. இப்ப அவங்களுக்கு டஃப் கால் ப்ரோ. அவங்க யாரை உட்கார வைப்பாங்க தெரியல. அது கம்ப்ளீட்லி வித் தி மேனேஜ்மெண்ட் டிசிஷன் தான். அது நம்ம இங்க என்ன பேசினாலும் அவங்க அங்க ஒரு டிசிஷன் எடுத்து அதை தான் கொண்டு வர போறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு ரொமாரி ஷெஃபர்டை நிறுத்திட்டு வெங்கடேஷ் ஐயர் கூட 6th பவுலிங் ஆப்ஷனா யூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ரொமாரி ஷெஃபர்ட் போடுற பால் அவரும் போடுவாரு, இவர் கொடுக்குற ரன் தான் அவரும் கொடுக்க போறாரு. நல்லா போடவும் சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அன்னைக்கு இருக்கட்டு அவரோட டேயை பொறுத்து தான். ஸோ வெங்கடேஷ் ஐயரை உட்கார வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. சேம் டைம் அவங்க ஃபில் சால்ட்டையுமே வந்து உள்ள எப்படியாச்சும் கொண்டு வரணும் தான் பாப்பாங்கன்னு தோணுது. ஆனா யார் எடுத்தாலும் ஜிதேஷ் எடுக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோ, அப்புறம் மறந்துடுவேன். ஆமாமா, ஜிதேஷ் சர்மா கண்டிப்பா வேணும். ஏன்னா மேட்ச் நல்லா போயிட்டுனா டக்குன்னு ஆஸ்கார் ஆக்டிங் யார் போடுவா? அவர் தானே போட்டாகணும். அதுக்காகவே வச்சிருக்கணும். இதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்க. தலைவர் வந்து தத்துவமா நடிக்கிறாரு. அது ஒரு போஸ்ட் வேற போட்டிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பாத்தீங்களா? இஷான் கிஷான் வந்து அவர் எழுப்புற மாதிரி இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா ரிகவர் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நல்லா பண்றாங்க. பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம நினைக்கிறேன். அடுத்த பால எங்கேயும் கொஞ்சம் வெளியே போச்சு, போய் பிடிச்சோன்னே ஓ ஜிதேஷ் சர்மா இப்போ இல்லையா கால்வலி அப்படி வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாரு. ஓகே
பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஜிதேஷ் சர்மா திடீர்னு ஃபார்முக்கு வந்து வின் பண்ணி கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு ப்ரோ. போன வாட்டி இப்படிதான் எல்எஸ்ஜியோட லக்னோ அவங்க கூட வந்து தேர்ட் பொசிஷன்ல பினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும்போது ஞாபகம் இருக்கு, குரூஷியல் ஞாபகம் இருக்கு. மேட்ச்ல சிங்கிள் ஒரே ஹேண்டடா ஆளு வின் பண்ணி கொடுத்தாரு. 220+ சேஸுக்கு பேய் மாதிரி ஆடினாரு. சோ ஜிதேஷ் சர்மாவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அதனாலதான் டீம் பேக் பண்றாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கீப்பர், அதை நம்ம சொல்லவே தேவையில்ல. எனிவே கொஞ்சம் ஹெட்ஏக்ஸ் இருக்கு ஆர்சிபிக்கு தான். ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூல would you be tempted to play someone like அசோக் சர்மா? ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டாங்க அவருக்கு. அகைன் இன் பிளேஸ் ஆஃப் அர்ஷத் கான் ஆர் அர்ஷத் கான் அவங்களுக்கு அந்த பேட்டிங் டெப்த் கொடுக்குறாரு. அவர் ஒரு நல்ல ஹிட்டர் ஆல்சோ டவுன் த லைன், ஒரு லெஃப்ட் விட்டு ஆர்ம் கூட வேரியேஷனும் கொடுக்குறாரு. would you be tempted to play அசோக் சர்மா ஆர் நோ? நோ ப்ரோ, காம்பினேஷன் எதுவும் மாத்த வேணாம்னு சொல்லிட்டு. காம்பினேஷனே மாத்த நோ ப்ரோ. வேணாம் அவங்களுக்கு. அர்ஷத் கான சொல்லுங்க சார். மாத்த அவங்களுக்கு வேண்டாம். என்னன்னா, போன வாட்டி விராட் கோலி விக்கெட் எடுத்த அர்ஷத் கான் தான். அப்படி விக்கெட் எடுத்தோம்னா நம்ம விஜய் சித்து அர்ஷத் கான கமெண்ட்ல போய் திட்டிட்டு இருந்தாங்க. அதான் ஞாபகம் இருக்கு. சோ விராட் கோலிக்கு ஒரு 2 த்ரெட் இருக்கு. அவருக்கு என்னன்னா 150+ வந்து நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா பாடி லைனுக்கு போட்டீங்கன்னா அவரு ஃப்ரீயா நம்ம வந்து ஆடக்கூடாது, டிரைவ் ஆட விடாம பண்ணும். சோ அது வந்து ரபாடா பண்ணுவார். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு அடிக்கிற மாதிரி பிளேயர் யாரா அர்ஷத் கான் தான். சோ ஒரு ஃப்ரீ பி அப்படின்னு சொல்றப்போ அர்ஷத் கான்றப்ப அப்ப அடிக்க போய் அவுட் ஆகலாம், டபுள் எக்ஸ் ஓட தான். சோ அப்படியே போன வாட்டி அடிக்க போய் தான் போல்ட் ஆனா நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி நமக்கு எப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி அந்த ஒரு தூண்டில் போட்டு மீன் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணும். சோ ரபாடா அண்ட் அர்ஷத் கான், ஏன்னா அவங்க சிராஜ் பவர் பிளே யூஸ் பண்ணாங்க, பிரசித் கிருஷ்ணாவை லாஸ்ட் தான் டிப்ளை பண்ண போறாங்க. சோ அந்த சீக்வன்ஸ்ல அர்ஷத் கானை வந்து ஒரு தூண்டில் மாதிரி போட்டு நீங்க அடிக்கிற மாதிரி அடின்றப்போ மேபி விக்கெட் எடுக்கலாம். சோ அது வந்து 36 ரன்னும் போலாம் 2 ஓவர்ல, பட் விக்கெட்டும் எடுத்தான்றப்போ சோ அவர் வந்து ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். சோ அந்த சீக்வன்ஸ் அவங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ இந்த பேட்டில் என்ன ரபாடாவை அடிக்க போய் அவுட் ஆகலாமா இல்ல ஃப்ரீ பி ஓவர் வரும் அப்படின்னு பாப்பாங்க. சோ அது எப்பவுமே டபுள் சீக்வன்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வேற. கோலி வந்து யூஸ் டு ஹேண்டில் ப்ரெஷர், பட் இந்த டைம்ல எப்படி பண்ண போறாரு அப்படி ஒரு பெரிய இது இருக்கு, எக்ஸைட்மெண்ட் இருக்கு. வில் சி. ஓகே, ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டாப் 3 ஹெவிலி ரிலையண்டா இருக்கும் போது அவங்க, நான் என்ன கேக்குறேன், இப்போ சம்மன் லைக் புவனேஸ்வர் குமாரா அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு பும்ராவை ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் ஆடுறாங்கல்ல. அவர் வந்து ஒரு ரன்ன பால் ஒரு 4 overs 24 or 30 runs அவர் அடிச்சுட்டு விக்கெட் கொடுக்காம மத்த போலர்ஸ் அடிச்சுக்கலாம்னு ஒரு அப்ரோச்சோட ஆடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது அப்ரோச் எடுப்பாங்களா குஜராத் டைட்டன்ஸ் ஆர் நோ? அவங்க வந்து புவியவும் அட்டாக் பண்ணணும், அதுதான் ஒரே ஆப்ஷன் நினைக்கிறீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிரதர். நான் ஃபர்ஸ்ட் சொல்றது பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தா பேட்டிங் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா அவங்க கண்டிப்பா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ப்ரோ. ஆர்சிபிக்கு இருக்க பேட்டிங் லைனப்புக்கு நம்ம மினிமம் 200 மேல அடிச்சே ஆகணும்ன்றத அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஆடுவாங்க. ஆனா சோ யாராவது ஒருத்தவங்க வச்சுப்பாங்க ப்ரோ, நான் சிங்கிள் ஆடுறேன் நீ அடி. மேக்சிமம் வந்து சுதர்சன் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆட பார்ப்பாரு, கில் அக்ரஷன் காட்ட போறாரு, அதான் பண்ண போறாங்க. 2 பேர்ல யார் அவுட் ஆனாலும் பட்லர் வந்து கொளுத்துவாரு. அதாவது அன்னைக்கு அவரோட டேயா இருந்தா அவர் கண்டிப்பா அடிக்க தான் பார்ப்பாரு. அவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுற பிளேயர் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல புவனேஷ் குமாரியுமே வந்து பால் வருது இல்ல நமக்கு அது நல்ல பாலா இருந்தா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவர் கொஞ்சம் லூஸ் பால் போட்டாருன்னா 2 பேருமே அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க கண்டிப்பா குஜராத்ல. செகண்ட் பேட்டிங்கா இருந்தா அவங்க ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இப்ப வந்து நீங்க கேட்டது எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட். ஏன்னா அவங்களோட பேட்டிங் ஸ்பேர் ஹெட் வந்து புவனேஸ்வர் குமார் தான், இவங்களோட ஸ்பேர் ஹெட் வந்து இந்த 3 தான். போலிங் ஸ்பேர் ஹெட் வந்து புவனேஸ்வர் குமார், பேட்டிங் ஸ்பேர் ஹெட் வந்து இந்த 3 பேர் தான். சோ இந்த பேட்டில் யார் வின் பண்ண போறாங்கன்றதா அவங்களோட டெம்ப்ளேட் என்னன்னா, வெறும் பவர் பிளே வரைக்கும் நம்ம விக்கெட் விடாம ஆடணும். அதுக்கப்புறம் 6ல இருந்து 10 வரைக்கும் ஆக்சிலேட்டர் பேட்டர் வந்து சுபன் கில் அடிக்கணும், அதுக்கப்புறம் பட்லர் அடிக்கணும், தென் வாஷிங்டன் சுந்தர் வச்சு பினிஷ் பண்ணணும்னு ஆப்ஷன் தான். சோ அவங்க ஒரு டெம்ப்ளேட்டோட போறாங்க. ஆனா ஆர்சிபி வந்து இப்ப கொஞ்சம் ரைட்டா பிளான் பண்ணிட்டு வருவாங்க. சோ ஏதாவது ஒரு பிளான் ஏ வந்து சொதப்பிச்சுன்னா பிளான் பிக்கு அடாப்ட் ஆகிற டெக்னிக் இருக்கா ஜிடி கிட்ட? ஏன்னா இது வரைக்கும் அந்த பிளான் பி அடாப்ட் ஆகல, ஏதோ ஒண்ணு பண்ணி ஜெயிச்சு வராங்க. எஸ்பெஷலி நீங்க மஸ்ட் வின் கேம் வின் பண்ணி ஆகணுன்றப்ப அந்த சீக்கிரம் ஜெயிச்சுட்டாங்க. பிளான் பி எப்படி இருக்க போகுது, வாஷிங்டன் சுந்தரால் அடிக்க முடியுமா அப்படின்ற தாட் ப்ராசஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். பட் இந்த இடத்துல ஹேசல்வுட்டோட லைட் அவுட் ஆஃப் ஃபார்ம், மேபி அவர் கம்பேக் கூட கொடுக்கலாம். அந்த ஹை ஆட்டிடியூட்ல அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கலாம், ஸ்ட்ரீப்பியா இருக்கலாம், மேபி கில்லுக்கு அடிக்க போய் கொடை கிளம்பலாம், எல்லாம் இருக்கு. ஒருவேளை ஹேசல்வுட் ஃபார்முக்கு வரலன்னா புவனேஸ்வர் குமார் மேல நிறைய பிரஷர் வந்துடும். சோ அப்ப அவங்க டேக்கிள் பண்ணி ஆடாம அவர் எக்ஸ்ட்ரா நிறைய பால் போடுறப்போ 2 பால் அந்த அவுட் சைட் வச்சு பட்டு 4 போறதெல்லாம் நிறைய நடக்குது தர்மசாலால. சோ அந்த மாதிரி போயிடுச்சுன்னா தென் தேல் காட். ஏன்னா குருணால் பாண்டியா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நேரா ஸ்பின் போடாம பவுன்ஸ் தான் போட போறாரு. சோ சுயா சர்மாவையும் வந்து அவங்களால ஈஸியா அடிக்க முடியும். ஏன்னா அங்க ஸ்பின் வந்து அவ்வளவா ஒர்க் ஆகல, இது வரைக்கும் ஒர்க் ஆகல. பிச்சு வந்து நியூட்ரல் வென்யூன்றதுனால உங்களுக்கு பாட்டாவை தான் கொடுப்பாங்க. ஏன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கணும், 150 160 கேம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ அந்த சீக்வன்ஸ் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு அந்த வீக் லிங்க் எக்ஸ்போஸ் ஆயிடும். சோ ஒன்ஸ் புவனேஸ்வர் குமார் 2 ஓவருக்கு 20 ரன் கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், தென் அவங்க 3rd ஓவர் கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்க கடைசி வரைக்கும் புவனேஸ்வர் குமார் சேவ் பண்ணணும். ப்ரோ நம்ம வந்து புவியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம்ல, அவரை தான் வந்து குஜராத் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா விளையாடணும்னு. அதே மாதிரி அவங்க குருணால் பாண்டியாவுமே பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ப்ரோ விளையாடணும். ஏன்னா குருணால் பாண்டியா வந்து எவ்வளவு சூப்பரா மிடில் ஓவர்ஸ்ல பவுலிங் ரொட்டேட் பண்றாரு, விக்கெட் குரூஷியலா எடுத்துருவாரு ப்ரோ. முக்கியமான மேட்ச் எல்லாம் மெயின் விக்கெட் வந்து குருணால் பாண்டியா பார்ட்னர்ஷிப் உடைக்கிறதுல இருந்து எல்லாம் அவர் தான் பண்ணுவாரு.
இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க லெஃப்ட் பேட்ஸ்மேனே ஆனாலும் குருநாள் பாண்டியா நம்பி தரலாம். ஏன்னா அவருக்கு ரைட் லெஃப்ட் எல்லாம் மேட்டர் இல்ல, ரைட்டா இருந்தாலும் சரி லெஃப்டா இருந்தாலும் சரி பவுன்ஸ் விட்டு ஏத்த போறாரு. அவர் பால இவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தான் விளையாடி ஆகணும். சோ அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து பெங்களூர் கிட்ட இருக்கு. பவர் பிளேக்கு பூவி, மிடில் ஓவர்ஸ் குருநாள். சுயா சர்மா நல்லா போட்டாரு, ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எஃபெக்டிவா இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஏன்னா குருநாள் பாண்டியா அந்த அளவுக்கு அங்க சைன் பண்ணிடுறாரு. சோ அவர் நல்லா பண்றதுனால இவர் பண்றது கொஞ்சம் கம்மியா தெரியுதா என்னன்னு தெரியல நமக்கு. இல்ல ப்ரோ, அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குன்னு நம்ம எல்லா போலரையும் பார்த்து எல்லாம் ஆட முடியாது. இருக்கிறத 20 ஓவர், ஒரு 2 ஓவர் வேணா புவிக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடலாம ஒழிய மத்தபடி எல்லாரையும் டேக் டவுன் பண்ணி தான் ஆகணும். SRH கூட எல்லாம் குருநாள் பாண்டியாவை பொழந்துட்டாங்க ப்ரோ. அதனால அடிக்க முடியாதுலாம் புவியே கிடையாது. பிறந்துட்டாரு. புவனேஸ்வர் குமாரையும் பொழந்துட்டாங்க. சோ எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க வந்து டாஸ்லே கில் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நாங்க மத்த டீம் மாதிரி கிடையாது, ப்ரீ பிளான்டா இன்னைக்கு வந்து 220 அடிக்க போறோம், RCB பெரிய டீம், இவங்களோட 250 அடிக்க போறோம்லாம் நாங்க யோசிக்க மாட்டோம். வருவோம், கண்டிஷனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அசஸ் பண்ணிட்டு இந்த இந்த கண்டிஷனுக்கு நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணா எவ்வளவு சீக்கிரமா அடாப்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் எங்களோட அப்ரோச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இவ்வளவு நாள் அழகா ஒர்க் ஆயிருக்கு. அதுதான் கரெக்டான அப்ரோச். ஸோ ஐம் ஷூர் குஜராத் டைட்டன்ஸ் கோயிங் இன் டு த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ற டீமுக்கு டெஃபினட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நோயிங் த டோட்டல், அதுவும் ஃபார் அ டீம் லைக் குஜராத் டைட்டன்ஸ் நோயிங் த டோட்டல் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா RCB வந்து அட்டாக்கிங்கா ஆடக்கூடிய ஒரு டீம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் போய் நம்ம ஒரு 220 230 போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவ் ஆடி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி கம்மி டார்கெட்டுக்கு வந்து சுருள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸோட 155க்கு அகமதாபாத்ல வந்து சுருண்டாங்க. ஸோ a lot depends on the toss. We have to wait and see. Before I finish this, யார் ஜெயிப்பாங்கன்னு உங்க இன்ஸ்டிங் சொல்லுது? ஒருத்தர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மதன். ஜிடி. தனுஷ். நான் சொன்னா நீங்க நடிப்பீங்க. அடிக்க மாட்டேன். என்னோட விஷ் வந்து ஜிடி. ஆனா டேட்டா வைஸ் பார்த்தா என்னோட இன்ஸ்டிங் வந்து RCBக்கு தான் ஃபேவரா இருக்கும். ஒண்ணுதான் சொல்லணும், நெத்தில அடிச்ச மாதிரி டாஸ் மாதிரி யார் ஒண்ணுதான் அடிப்பாங்க? யார் அதான் ஜெயிப்பா? ப்ரோ இந்த RCB தான் ப்ரோ மனசு ஜெயிக்கும். சொல்லுது மண்டை சொல்லுதுலாம் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். RCB தான் ப்ரோ ஜெயிக்கும். ஓகே, ஒரு RCB மதன் GT சொல்லியிருக்காரு. நீங்க நான் வந்து 55 GT 45 RCB. ஓகே டன் Let டன். us see. அதெல்லாம் இல்ல, தெரியுமா? ஒண்ணுதான் சொல்லணும். இந்த பெர்சன்டேஜ்ல இல்ல, ஒண்ணு GT சொல்லணும். தான். ஜிடி தான் சொல்றாருல பர்சன்டேஜ், அவ்வளவுதான். GT தான். ஏன் தெரியுமா? எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஐ எம் தெரியும். ஷூர் தனுஷுக்கு அந்த விஷயம் இருக்கு, வெளியே எனக்கு சொல்ல தெரியும், மாட்டாரு. எனக்கு தெரியும். RCB SRH வந்து குவாலிஃபை டு அதானே. எஸ், எனக்கு வந்து அது நடந்தா நல்லா SRH இருக்கும். versus RCB குவாலிஃபயர் டு டிராவிஸ் ஹெட் வர்சஸ் விராட் கோலி ஒன் மோர் டைம் பார்க்கணும். அந்த ஒரு பேராசை தான், வேற எதுவுமே கிடையாது. சோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மே த பெஸ்ட் டீம் வின். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் பாய்ஸ். மேட்ச் முடிச்சிட்டு ரிவ்யூல நம்ம சந்திப்போம். டாடா.